ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள டாப்பிக்கில் ஹவு டு டிஸ்கிரைப் பீப்புள் அதை பார்ப்போம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ட்டு அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறோம். இது நடைமுறையில் அப்படித்தான் நம்ம பேசுவோம். யாரையும் பற்றி டிஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அப்படி பேசுகிறதுக்கு இந்த மைண்டு ரிலேட்டட் வேர்ட்ஸ், மைண்டுனா உள்ளம், மனசு, இல்லாட்ட எண்ணம், அந்த மைண்டு ரிலேட்டட் வேர்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு ஆளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் 7 such வேர்ட்ஸ். இதுக்கு பேர் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்னு பேர். நான் கிராமர் பற்றி சொல்லிக் கொடுக்கல, அந்த வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்குறேன். இது உங்களுக்கு யாரையும் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ப்ராக்டிக்கலி யூஸ்ஃபுல் லெசன். வாங்க பார்க்கலாம். The first word for today's discussion is open-minded. Open-mindedனா திறந்த மனசு உள்ள அப்படின்னு அர்த்தம். When do you call somebody open-minded? He is an open-minded person. He is open-minded அப்படின்ட்டு எப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, he doesn't have any objection to try new things. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை, அப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லை. And he is ready and willing to consider new ideas and opinions. புதுசாக யாராவது ஒப்பீனியனோ ஐடியாவோ கொடுத்தோம்னா ஹி இஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு கன்சிடர் இட். அதை பார்க்கலாமே அப்படின்ட்டு அதை அப்படி உள்ள மனப்பக்குவம் இருக்குது. அதுக்கு பிறகு யூ ஆர் ரிசப்டிவ் டு ஆர்குமெண்ட்ஸ். ஒரு விவாதம் நடக்குது, ஆர்குமெண்ட்ஸ்னால் விவாதம். உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறது கிடையாது. அந்த ஆர்குமெண்ட்டில் எதுவும் மெரிட் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு யூ ஆர் ரிசப்டிவ் டு தட். யூ ஆர் ரிசப்டிவ் டு ஆர்குமெண்ட்ஸ். அப்படிங்கும்போது யூ கேன் பி கால்டு ஓப்பன் மைண்டட். இப்போ ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட் ஷால் வி ட்ரை ஜாப்பனீஸ் ஃபுட் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உடனே ஒய் நாட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் உள் மனசில் உங்களுக்கு இட்லி சாம்பார் அப்படின்ட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு தான் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட். ஆனால் அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ ஒய் நாட் வி ட்ரை நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஒய் நாட் அப்படின்னு கேட்குறீங்க. செகண்டு, உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வெளியே போகிறீங்க. அப்போ உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாரு, டுடே இஸ் அ ஃபெஸ்டிவல் டே, லெட்ஸ் நாட் டேக் அ கார், லெட்ஸ் கெட் அ கால் டாக்ஸி அண்ட் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூ see a merit in the suggestion. என்னன்னா, if you take your car, if you take your entire family by your car, you will find it extremely difficult to get a parking place in the marketplace. அதனால் அங்கே பார்க்கிங் கிடையாது, you will be stranded in the market. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். So you see the merit in the suggestion or idea of your wife and you are prepared to accept it, get a taxi and go. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது உங்கள் ஆஃபீஸில். நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க. உடனே மேனேஜர் நான் தான் மேனேஜர், யூ ஷுட் அக்செப்ட் மை ஐடியாஸ் ஒன்லி, ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் யுவர் ஐடியாஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஹீ இஸ் நாட் ஓப்பன் மைண்டட். உங்கள் சஜஷனில் எதுவும் மெரிட் இருக்கா, இஸ் இட் அ கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன் அப்படின்னு பார்க்குறாரு. இஃப் இட் இஸ் ஸோ he is prepared to accept it. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஸோ மேனேஜர் இஸ் ஓப்பன் மைண்டட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஓப்பன் மைண்டடுக்குள்ள டெஃபினிஷன். இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் ஓப்பன் மைண்டடை பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய ஆப்போசிட்டை, அதாவது க்ளோஸ் மைண்டட், அது என்னன்னு அப்படின்னு பார்ப்போம். க்ளோஸ் மைண்டட் அதாவது மனசை க்ளோஸ் பண்ணி, அதாவது மூடி வச்சுக்கிறது. யூ ஆர் நாட் வில்லிங் டு கன்சிடர் எ டிஃப்ரெண்ட் ஆர் நியூ ஐடியா ஆர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நிறைய பாஸஸ் இருக்கிறாங்க. தே ஆர் ஸ்டப்பர்ன். when they take a decision they won't budge at all, they won't accept any new suggestion or idea. அப்படி உள்ள பாஸஸை பற்றி நீங்கள் சொல்லலாம் they are close minded அப்படின்னு சொல்லலாம். அதேபடி ஜென்ரலாக என்னென்னா, நம்மளை விட கொஞ்சம் a person who is inferior in status to you, if they give a good suggestion you are not willing to accept it, which means you are close minded அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் broad-minded. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேர்டு. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹீ இஸ் அ broad-minded பர்சன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டா ஹீ இஸ் broad-minded அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தமிழில் அர்த்தம் பாருங்கள், பரந்த எண்ணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அதை விட மோர் இம்பார்ட்டன்ட் மீனிங் இஸ்
தனதிலிருந்து மாறுபட்ட கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிற பரந்த மனம் உள்ளவர் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ யூ ஆர் ஹாப்பி டு அக்செப்ட் பிலீஃப்ஸ் அண்ட் வேஸ் ஆஃப் லைஃப் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ஓன் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை சிஸ்டமும் அவங்களுடைய வே ஆஃப் லைஃபும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் இட் அப்படின்ட்டு அதுதான் ப்ராட் மைண்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு கொஞ்சம் நல்ல வேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதே மீனிங் உள்ள வேர்ட்ஸ். ஒன்று லிபரல்னால் பரந்த மனப்பான்மை உள்ளது. ப்ரோக்ரெசிவ், உங்கள் முற்போக்கான ஐடியாவாக இருக்குது உங்கள் ஐடியா. அப்போ ரேடிக்கல்னா மற்றதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. கன்வென்ஷனல்னா எப்போதும் நடக்கக்கூடியது. அன்கன்வென்ஷனல்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆர்த்தோடாக்ஸ்னா வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த மெரிட்ஸு, அதில் என்ன மெரிட்ஸ் இருக்குது, நன்மை இருக்குது, எதைத்தான் பார்க்குறீங்களுடைய இப்படி உள்ள ஆர்டிஃபிஷியல் பேரியர்ஸ் லைக் ரிலிஜன், காஸ்ட், பிலீஃப் சிஸ்டம், அவங்களுடைய ஹேபிட்ஸு, வே ஆஃப் லைஃப், இதெல்லாம் பார்க்குறதில்ல, நீங்கள் அதை பொருட்படுத்துறதில்ல. அப்போ யூ கேன் பி கால்டு எ ப்ராட் மைண்டட் பர்சன். இப்போ நடைமுறையில் பார்த்தோம்னா உங்களுக்கு சப்போஸ் யூ ஓன் அ ஹவுஸ், யுவர் போர்ஷன் ஆஃப் யுவர் ஹவுஸ் இஸ் அன்யூஸ்ட் அண்ட் யூ வாண்ட் டு கிவ் இட் ஆன் ரெண்ட். அப்போ ஒரு டெனண்ட்டாக ஒருத்தர் வர்றாரு, ஹூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ரிலிஜன், வேறு ரிலிஜன் உள்ளவர், இல்லாட்ட வேறு காஸ்டில் உள்ளவர், அவருடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கூட கொஞ்சம் மாறி இருக்குது. இருந்தால் கூட யூ ஆர் வில்லிங் டு அக்செப்ட் இட். யூ ஆர் வில்லிங் டு கிவ் தட் போர்ஷன் ஆஃப் யுவர் ஹவுஸ் ஆன் ரெண்ட் டு ஹிம். அது என்ன பார்க்குறீங்க, அவங்க நல்ல ஆள்களான்னு பார்க்குறீங்களோடைய ஜாதி மதமெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்போ யூ கேன் பி கால்டு ப்ராட் மைண்டட் அப்படின்ட்டு பேர். இப்போ சாதாரண நடைமுறையில் என்னன்னா, உங்கள் மகனோ மகளோ, யுவர் சன் ஆர் டாட்டர் இஸ் வில்லிங் டு மேரி சம்படி, அவங்க தே சோஸ் சம்படி அஸ் த பார்ட்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அஸ் அ ஃபாதர் யூ ஆர் ப்ராட் மைண்டட்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன ரிலிஜன், காஸ்ட்டு, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்குறது இல்லை. தான் மக சந்தோஷமாக இருப்பாங்களா, அவங்க ஃப்யூச்சர் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ இஃப் சப்போஸ் யுவர் டாட்டர் இஸ் வெரி வெல் குவாலிஃபைடு, உங்கள் கம்யூனிட்டிலையோ காஸ்ட்லேயோ அதுக்கேற்ற மாப்பிள்ளை இல்லை, ஆனால் அவங்க சூஸ் பண்ண மாப்பிள்ளை ஹீ இஸ் ஈக்குவலி குவாலிஃபைடு ஆர் மோர் குவாலிஃபைடு அப்படிங்கும்போதே நீங்கள் இப்படி உள்ள ஆர்டிஃபிஷியல் பேரியர்ஸ்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணுறதா இருந்தால் யூ ஆர் ப்ராட் மைண்டட் அப்படின்ட்டு பேர். ஸோ இதை ஒன்று பார்த்துக்கோங்க, இப்படி இருக்குது. இப்போ ப்ராட் மைண்டட் ஆகிறதுக்கு சில பேர் தோஸ் ஹூ லிவ் இன் ஹாஸ்டலில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த ப்ராட் மைண்டட் ஃபீலிங் வரும். அதுக்கு பிறகு இஃப் யூ ஹாவ் வைடு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு பல இடங்களுக்கு போகிறீங்க, பல கண்ட்ரீஸ்க்கு போகிறீங்க, அப்பையும் யூ வில் கெட் ப்ராட் மைண்டட் குவாலிட்டி. யுவர் மைண்ட் வில் பி ப்ராட் மைண்டடாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல வேர்டு ப்ராட் மைண்டட் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. The next word is narrow-minded. Narrow-minded is just the opposite of broad-minded. இப்போ broad-minded பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போ narrow-minded அதனுடைய ஆப்போசிட். இப்போ பாருங்க, not willing to accept opinions, beliefs, behaviors, etc. that are unusual or different from one's own. உங்கள் வழியிலிருந்து டிஃப்ரெண்ட்டாக உள்ள பிலீஃப்ஸோ, அதாவது நம்பிக்கை, ஃபெய்த்து, அதோ பிஹேவியரோ ஒப்பீனியனோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல. இப்போ ஏற்கனவே அந்த மகளுடைய கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம், அதை நான் சொல்கிறேன். not agreeing to the wishes of your son or daughter to marry a person only for the reason of community, caste and economic status is narrow-mindedness. இப்போ உங்கள் மகளே எடுத்துக்கிறோமே, she is well qualified, MSc, PhD or MD டாக்டர் அப்படின்லாம் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டிலே மாப்பிள்ளை பார்த்து அதுக்கு ஈக்குவலாக மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சா நல்லதான், இல்லைன்னு சொல்லலை. சப்போஸ் அப்படி இல்லை, அவங்க ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க, அந்த பார்ட்னர் ஈக்குவல் இன் ஸ்டேட்டஸு, ஈக்குவல் வெல் குவாலிஃபைட் ஆர் மோர் குவாலிஃபைட் அப்படிங்கிறவங்கள சூஸ் பண்ணும்போது நீங்கள் இல்லை அவர் வேறு கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் நேரோ மைண்டட் அப்படின்ட்டு பேர். நம்ம மகளோ மகனோ ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்களா, இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்களா, அதைத்தான் பார்க்கணுமே ஒழிய நேரோ மைண்டடாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இதனுடைய அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next word is absent-minded. Absent-mindedனா ஞாபக மறதி. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னால் Absent-minded ப்ரொஃபஸர் அப்படின்னு ஒரு மூவி வந்துச்சு. இப்போ Absent-mindedனா என்னென்னு பார்ப்போம்.
டெண்டிங் டு ஃபர்கெட் ஆர் ஃபெயில் டு நோட்டீஸ் திங்ஸ். டெண்டிங் டு ஃபர்கெட்னா ஞாபக மறதியாக இருக்கிறது. ஆர் ஃபெயில் டு நோட்டீஸ் திங்ஸ், அதாவது நமக்கு முன்னாலே என்ன இருக்குன்னு தெரியாமல் ஆன்னு இருக்கிறது. அதுவுமே ஆப்சன்ட் மைண்டட் தான். ஐ திங்க் இட் ஷுட் பி த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. யூ கோ டு யுவர் ரூம் டு ஃபைண்ட் அவுட் சம்திங். ஆஃப்டர் ரீச்சிங் த ரூம் யூ ஃபர்கெட் த ரீசன் ஃபார் விச் யூ ஆர் கம் தேர். அதாவது ஒரு ரூமுக்கு போகிறீங்க ஒன்று பொருளை பார்க்குறதுக்கு, அங்கே போன பிறகு அப்படி மறந்துடுறது, எதுக்கு அப்படி வந்தோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. அதுவும் கூட ஆப்சன்ட் மைண்டட் தான். ஐ திங்க் இட் ஷுட் பி த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் இருக்கலாம். ஸோ இப்படி ஆப்சன்ட் மைண்டடாக இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு ஸ்ட்ராங் மைண்டட். இதுக்கு என்ன மீனிங்னா ஹேவிங் ஃபர்ம் ஐடியாஸ் அண்ட் பிலீஃப்ஸ். தமிழில் உறுதியான அல்லது எளிதில் மாற்ற முடியாத கருத்துக்களை அல்லது நம்பிக்கைகளை கொண்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம். இதை ஹேவிங் எ விக்ரஸ் மைண்ட் எஸ்பெஷலி மார்க்டு பை இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்பெஷலி மார்க்டு பை இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட்ஸ், அதாவது அவங்களுடைய சிந்தனைகள் இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதாவது தனித்துவமாக இருக்கும், மற்றவங்கள சார்ந்து இருக்காது, தனியாக நினச்சி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான் அவர். அதனால தான் அவன் ஸ்ட்ராங் மைண்டாக இருக்க முடியுது. இப்போ இதுக்கு வேறு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அன்ஃப்ளின்ச்சிங் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ளின்ச்சிங்னா ஈஸியாக மறக்கூடியது, அன்ஃப்ளின்ச்சிங்னா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்காம்ப்ரமைசிங் அப்படின்னு சொல்லலாம். ஹி ஹஸ் டேக்கன் அன் அன்காம்ப்ரமைசிங் ஸ்டாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். ஹீ டசன்ட் அக்செப்ட் பிரைப்ஸ். அவர் பிரைப்ஸு லஞ்சம் வாங்குறதே கிடையாது. ஹீ ஸ்ட்ராங் மைண்டட் அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் பி த மெத்தட் த பிரைப் கிவர் அடாப்ட்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹிம். பிரைப் கிவர் இருக்காங்க, லஞ்சம் கொடுக்குறவங்க, ஏன்னா அவங்களுக்கு காரியத்தை சாதிக்கணும், எப்படியாவது இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிரைப் கொடுக்குறதுக்கு பார்க்குறாங்க. பட் ஹீ இஸ் அ பிரின்சிபிள்டு மேன். ஹீ டசன்ட் அக்செப்ட் பிரைப்ஸ் அட் ஆல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஹீ ஸ்ட்ராங் மைண்டட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹீ டோல்ட் ஹிஸ் ஃபாதர் ஹீ வாண்ட்ஸ் டு மேரி தட் கேர்ள். அந்த பெண்ணை நான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஈவன் தோ ஹிஸ் ஃபாதர் யூஸ்ட் கைண்ட் அண்ட் கொயசிவ் மீன்ஸ் டு டிஸ்கரேஜ் ஹிம். கைண்டாக கனிவாக சொல்லி பார்க்குறாரு, கொயசிவாக சொல்லி பார்க்குறாரு. கொயசிவ்னா கட்டாயப்படுத்தி பார்க்குறாரு, ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லி பார்க்குறாரு. டு டிஸ்கரேஜ் ஹிம், அதாவது அவனுடைய ஊக்கத்தை கெடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. ஸோ ஃபாதர் ஈவன் தோ ஹீ டஸ் ஆல் தட், this boy is a strong minded. He has taken an uncompromising stand. I want to marry her அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு வீக் மைண்டட். அதாவது ஸ்ட்ராங் மைண்டடுக்கு ஆப்போசிட் வேர்டு வீக் மைண்டட். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பலவீனமான எண்ணம் கொண்டவர், மன உறுதி இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லலாம். அதே தான் அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றி போட்டால் இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக ஆயிரும். He can be easily tempted to accept bribes. ஆனால் வேலையில் சேரும்போதே நான் லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சேர்றான். ஆனால் போக போக அவன் மனசு வீக் மைண்டடாக இருக்குது, அதனால் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படி சொல்லலாம், his mind is weak minded அப்படின்ட்டு. He is in love with that girl. அதாவது லவ் பண்ணுறான் அந்த பெண்ணை. பட் he can change his mind to marry another girl due to other considerations. மற்ற கன்சிடரேஷன் இருக்குது, மற்ற காரணங்களுக்காக வேண்டி வேற ஒரு கேர்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிற நிலையில் இருக்கான். ஹீ இஸ் வீக் மைண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் நாட் ஸ்டெடி, நாட் டிபெண்டபிள். சச் அ பர்சன் இஸ் நாட் ஸ்டெடி அண்ட் நாட் டிபெண்டபிள். ஒரு நம்ப தகுந்த ஆள் கிடையாது, அதாவது வீக் மைண்டட் பீப்புள். இப்படி பார்த்துட்டோம் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இதை நல்லா பழகி நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ திங்க் ஸோ and if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.